ஒரு நிலநடுக்கமோ இல்ல வந்து ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வந்து உயிரிழக்கிறாங்க, ஃபிளாஷ் ஃப்ளட் வந்து உயிரிழக்கிறாங்கன்னா அது வந்து தவிர்க்க முடியாதது. இந்த ஸ்டாம்பீட்ல என்னன்னா இது வந்து ஒரு மேன் மேடு. மக்களும் இனி வர காலங்களில் கூடுதல் விழிப்புணர்வோட எந்த கூட்டங்களுக்கு போனாலும் நம்மளுடைய பாதுகாப்பை தான் முன்னிறுத்தி, எந்த தலைவரை பார்க்க போனாலும் நம்மளுடைய அதாவது கூட்ட நெரிசல் இல்லாத இடங்களுக்கு போறோமா அப்படின்னெல்லாம் நம்ம பார்த்து போகணும் அப்படிங்கிறது தான். விஜய் அவர்களுடைய பரப்புரையின் போது ஷெட்யூல் பண்ணப்பட்டபடி எதுவுமே வந்து ஆர்கனைஸ்டா இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு படிப்பினை தான் வந்து வருது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்பீட் அப்படிங்கிறது புதுசான விஷயம் கிடையாது. அதாவது ஸ்டாம்பீட்ல வந்து இந்த வருஷம் மட்டும் 90 பேர் வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்காங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 766700 தமிழ்நாட்டுல ஒரு பயங்கரமான, அதே சமயம் தவிர்க்க முடிந்த ஒரு ஸ்டாம்பீட் டெத் நடந்திருக்கு. அதாவது ஸ்டாம்பீட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அதாவது நம்ம இந்திய மக்கள் தொகை அப்படிங்கிறது நம்ம நம்பர் 1ல இருக்கோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயே என்னவோ இந்தியாவில் வந்து நிறைய இடங்கள்ல ஸ்டாம்பீட் இது மாதிரி நடக்குது. ஸோ எஸ்பெஷலி பார்த்தோம்னா அதை ஏன் நம்ம வந்து கட்டுப்படுத்த தவறுறோம், எங்க வந்து மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படிங்கறதுனால வந்து கொஸ்டின் நம்பல். அதாவது இது வரைக்கும் பார்த்தோம்னா 41 பேர் வரைக்கும் கரூர்ல அந்த ஸ்டாம்பீட் நடந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ அந்த கட்சி தாவேகா கட்சி வந்து எதிர்பார்த்தது ஒரு 10,000 பேர் அந்த இடத்துல வருவாங்க அப்படின்னு. ஆனா அந்த பரப்புரை கூட்டத்துல கிட்டத்தட்ட 27,000 பேர் வரைக்கும் உள்ள வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு 10,000 பேர் வந்து வருவாங்கன்னு அனுமானிச்சு அதுக்கேத்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யும் போது அங்க கிட்டத்தட்ட 27,000 பேர் எக்ஸ்பெக்டேஷனை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அப்படிங்கும் போது அங்க நிச்சயமா வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு சிச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல வந்து தாவேகா தலைவர் விஜய் மேலதான் வந்து தப்பு, இல்ல அரசு மேலதான் தப்பு, இல்ல மக்கள் வந்து அவேர்னஸோட இருக்கணும் இப்படின்னு நிறைய கருத்துகள் நிலவிட்டு இருந்தாலும் அளவுல பொறுப்பு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம், ஒரு பரப்புரையை வந்து ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னா ஆர்கனைசிங்கா வெல் ஆர்கனைஸ்டா அது வந்து இருக்கணும். ஸோ எவ்வளோ பேர் வரப்போறவங்க அந்த எண்ணிக்கை எவ்வளோ, அதுக்கு மேலையும் வந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது அட்டெண்டீஸ் அதுல போய் அந்த பங்கேற்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும், அவங்களுக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்து தேவை. அந்த கூட்டம் எப்படிப்பட்டதா இருக்கு, நம்மளால அதுல வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தாமதம் ஆகும் போது கண்டினியூ பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் வந்து நம்மளால முடிஞ்சா கூட குழந்தைகளை ரொம்ப நேரம் வந்து அங்க இருக்க வைக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அட்லீஸ்ட் வந்து குழந்தைகளையாவது நம்ம வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பாதுகாப்பு விஷயங்களை ஃபர்ஸ்ட் வந்து பொதுமக்கள் தங்களுக்கு தாங்களே பண்ணணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். ஸோ கட்சி சார்பில் இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வெல் ஆர்கனைஸ்டா இருந்திருக்கணும். அதாவது ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு போலீஸ் பாதுகாப்புல ஒரு 500 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து கூட்டம் வந்து பார்க்கும் போதே ஒரு 10,000ல இருந்து 27,000 அது வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமா அதை வந்து அனலைஸ் பண்ற அளவுக்கு எல்லாருக்குமே வந்து கெப்பாசிட்டி இருந்திருக்கும். ஸோ அப்படி இருந்தும் கூட எந்த இடத்துல வந்து அதாவது யாருக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கப்படலை, இல்ல வந்து ஈவன் விஜய் அவர்களே வரும்போது விஜய்க்கே கூட இவ்வளவு கூட்டம் வந்து வந்திருக்கு, நம்ம எக்ஸ்பெக்டேஷனை விட ஜாஸ்தி வந்திருக்கு, ஸோ மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா, இவ்வளோ லேட்டா வந்திருக்கோமே, ஸோ லேட்டா வரும்போது ஆல்மோஸ்ட் வந்து காலையில இருந்து காத்து கிடக்குறாங்க அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஒரு சோர்வு ஏற்படும், அந்த பசி இருக்கும், தாகம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கருத்துல கொண்டு இருக்கணும் கண்டிப்பா. விஜய் அவர்களே இல்லைன்னா கூட அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டாளர்கள் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க மெயின் விஷயமா இருக்கு. ஸோ இதுல வந்து அரசுக்கு எந்த ஒரு விதமான பங்கும் இல்லையா அப்படின்னு கேட்டா, முதல்ல வந்து இப்படி ஒரு கூட்டம் நடக்க போகுது அப்படின்னா அதுல இவ்வளவு பேர் வரப்போறாங்க. ஸோ இதுல வந்து எக்ஸ்ட்ராவும் விஜய் அப்படிங்கும் போது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வர கூட்டத்தை விட, அனுமானிக்கிற கூட்டத்தை விட நிறைய ஃபேன் பேஸ் அவருக்கு ஜாஸ்தி. ஸோ இதை விட அதிகமான கூட்டம் தான் வரும் அப்படிங்கிற ஒரு
விஷயங்களை அரசுமே வந்து கவனிச்சிருக்கணும். கூட்டம் கூட கூட அங்க வந்து லவுட் ஸ்பீக்கர்ஸ் வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்களா, பொதுமக்களை வந்து எந்த அளவுக்கு கைடன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியல. சோ அப்படி இருக்கும்போது இது வந்து இன்னுமே வந்து நிறைய இடங்கள்ல பேரிகேட்ஸ்லாம் வச்சு நிறைய பாதுகாப்பு விஷயங்களை முன்னெடுத்திருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. சோ இதுக்கப்புறம் பொதுமக்கள் சைட்ல பார்த்தோம்னா, அதாவது விஜய் அவர்கள் மேல பாசம் இருக்கு, விஜய் அவர்கள் மேல அன்பு இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து விஜய் எப்படியாவது பாத்திரணும் அப்படிங்கிற அந்த ரொம்ப இமோஷனான ஒரு கனெக்ட் இருக்கும். சோ அந்த இமோஷனான கனெக்ட் வந்து ரொம்ப தள்ளி போகுது. விஜய் வந்து ஒரு 12 மணிக்கு அந்த இடத்துக்கு வருவதாக சொல்லியிருக்காரு, மதியம் 12 மணிக்கு. ஆனா அவர் வந்து சேர்ந்தது 7 மணிக்கு. சோ இதுக்கு முன்னாடி அவருடைய பரப்புரை கூட்டங்களையும் பாக்குறோம். அதாவது என்ன டைம்க்கு சொன்னாரோ அதை விட லேட் ஆகுது அப்படிங்கிறது. சோ அவர் வர வழியில வந்து எல்லாரும் சூழ்ந்துக்கிறாங்க, அந்த வண்டி இன்ச் பை இன்ச்சா நகருது அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் அப்போ வந்து இங்கேயுமே அவர் வரதுக்கு வந்து இன்னும் லேட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல பொதுமக்கள் அந்த ஒரு மனப்பான்மை, அதாவது இந்த டைம் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மைக்கு வரணும். அப்படி அவங்க வந்திருந்தாங்கன்னா நிறைய பேர் அந்த கூட்டத்துல இருந்து கலைஞ்சு பாதுகாப்பான சூழலுக்கு போயிருக்கணும். சோ இந்த மாதிரியான விஷயங்களையும் இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்பீட் அப்படிங்கிறது புதுசான விஷயம் கிடையாது. அதாவது ஸ்டாம்பீட்ல வந்து இந்த வருஷம் மட்டும் 90 பேர் வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு மேஜர் நம்பர். சோ 90 பேர் அப்படிங்கும் போது லேட் ஜான்வரியில வந்து கும்பமேளா நடந்துச்சு. அந்த மகா கும்பமேளால கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 30 பேர் வரைக்கும் உயிரிழந்தாங்க, 60 பேர் வரைக்கும் காயமடைஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி பிப்ரவரியில டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதுல சிக்கி ஒரு 18 பேர் வந்து உயிரிழந்தாங்க. அதே மாதிரி மே மந்த் பார்த்தோம்னா கோவால ஒரு யாத்ரா ஒண்ணு, சோ அதுல வந்து நிறைய பீப்புள் வந்து இறந்தாங்க. அதே மாதிரி இதுவும் வந்து கூட்ட நெரிசல் தான். அதே மாதிரி ஜூன்ல வந்து பெங்களூர் டீம் வந்து வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணும்போது கூடின கூட்டம், அதுல வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தாங்க. சோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து இந்த ஸ்டாம்பீட்ஸ் நடக்கிறது வந்து இந்தியால வந்து வாடிக்கையா இருக்கு. சோ இத வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, அதாவது மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நிலநடுக்கமோ இல்ல வந்து ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வந்து உயிரிழக்கிறாங்க, ஃபிளாஷ் ஃப்ளட் வந்து உயிரிழக்கிறாங்கன்னா அது வந்து தவிர்க்க முடியாதது. இந்த ஸ்டாம்பீட்ல என்னன்னா இது வந்து ஒரு மேன் மேடு. ஏன்னா கூட்டத்தை கூட்டுறது மனிதர்களால தான் கூட்டப்படுது. சோ அந்த கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டு சிக்கி உயிரிழக்கிறாங்கன்னா சோ இது வந்து அவாய்டபிள், அதாவது தவிர்க்க முடிஞ்சு, ஆனா அதாவது இந்த இறப்பை நம்மளால தவிர்க்க முடியிற ஒண்ணுதான். அப்போ நம்ம அதை வந்து தடுக்கல, அது மூலமா ஒரு உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயம். சோ இதுல வந்து மக்களும் இனி வர காலங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட எந்த கூட்டங்களுக்கு போனாலும் நம்மளுடைய பாதுகாப்பை தான் முன்னிறுத்தி, எந்த தலைவரை பார்க்க போனாலும் நம்மளுடைய அந்த, அதாவது கூட்ட நெரிசல் இல்லாத இடங்களுக்கு போறோமா அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்து போகணும் அப்படிங்கிறது தான். மொத்தத்துல இந்த கரூர்ல நடந்த பரப்புரையின் போது, விஜய் அவர்களுடைய பரப்புரையின் போது ஷெட்யூல் பண்ணப்பட்டபடி எதுவுமே வந்து ஆர்கனைஸ்டா இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு படிப்பினை தான் வந்து வருது. சோ இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் எந்த கட்சியினர் கூட்டம் கூட்டினாலும் இந்த விதிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்லி கலந்தாலோசிக்க இருக்காங்க. சோ அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு நல்ல ஒரு கூட்டம் நடக்கணும், பாதுகாப்பான கூட்டம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து பேரிகேட்ஸ் வைக்கணும், அங்க வந்து குடிநீர் வழங்கப்படணும். அது போக வந்து பார்த்தோம்னா வெல் ஆர்கனைஸ்டா அது இருக்கணும். அதாவது சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஒலிபெருக்கிகள் மூலமாக மக்கள் வந்து அந்த கூட்டம் தொடங்குறதுல இருந்து முடியிற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத அந்த கட்சியினரும் உறுதி செய்யணும், அரசும் உறுதி செய்யணும். அது போக பொதுமக்கள் தாங்களும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இந்த ஸ்டாம்பீட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா கடந்த 3 டெக்கேட்ஸ்ல மட்டும் இந்த ஸ்டாம்பீட் மூலமா உயிரிழந்தவங்க கிட்டத்தட்ட 4000 பேர். அதுவும் 2000ல இருந்து பார்த்தோம்னா 2000வது வருஷத்துல இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்டோர் வந்து இந்த ஸ்டாம்பீட்ஸ் மூலமா பலியாகி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சோ இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி பார்க்கக்கூடிய நம்மளுமே வந்து எந்த ஒரு கூட்ட நெரிசல்லையும் சிக்கி உயிரிழக்காம இருக்கணும்னா முதல்ல நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறத உணரணும்.
போலீஸ் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ல விஜயோட பேர் ஒன்றும் குறிப்பிடப்படலை. எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து மெயின் ரீசன்ஸ் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, விஜய் வந்து 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணி வரைக்கும் லேட் பண்ணாரு. அவர் லேட்டா வந்தது அப்படிங்கிறது ரொம்ப கூட்டம் கூடினதுக்கு காரணமாக சொல்லப்படுது. அதே மாதிரி க்ரௌடோட சைஸ் அப்படிங்கிறதும் பெரிய பிரச்சனையாக இருக்கு. அதாவது 10,000 பேருக்கு தான் அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனா 27,000 பேர் வரைக்கும் கூடிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுல வந்து என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வீடியோல வந்து பாக்குறோம். அதாவது டின் ரூஃப், அதாவது தகர அந்த கொட்டகை மேல வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு கீழே இருந்தவங்க நிறைய பேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அந்த தகர கொட்டகை வந்து அழுத்தம் காரணமா அது வந்து இடிஞ்சு விழுகும் போது அந்த கீழே இருக்கிறவங்க எல்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து இந்த மாதிரி உயிரிழப்புகளுக்கு வந்து அதிக அளவு காரணமா இந்த இன்சிடென்ட்டும் அமைஞ்சது. அதாவது அந்த ரூஃப் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது அந்த மரமும் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து காயம், நிறைய பேர் வந்து இதுல உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஸோ இதையுமே வந்து நிறைய பேர் மரங்கள்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பாக்குறோம். ஸோ இதையுமே வந்து விஜயோட கட்சியினர் வந்து இன்னுமே கொஞ்சம் அதாவது இன்னும் கொஞ்சம் அவேர்னஸோட, ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்குது, கூட்டம் வந்து எதிர்பாராத விதமா கூடியிருக்கு அப்படிங்கும்போது, ஸோ அதை வந்து ஒரு அட்வான்டேஜா எடுக்காம, ஸோ இது மூலமா வந்து மக்களுக்கு எதுவும் வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்கக்கூடாதுன்னு அவங்களும் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கணும்.